வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 12/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:25. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 10:50 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:52 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:52 வரை பூராடம், பின்பு உத்திராடம். மேஷராசி நேயர்களே, உதவிகள் கிடைக்கும், மாற்றங்கள் உருவாகும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உண்டாகும், வியாபாரத்தில் வருமானம் கூடும், உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், நினைத்த காரியம் நிறைவேறும், நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி மாற்றங்கள் ஏற்படும். பரணி சிந்தனைகள் கூடும். கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும். ரிஷபராசி நேயர்களே, பணியில் வருமானம் கூடும், தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள், நட்பு வட்டாரத்தின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும், வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும், ஆதாயங்கள் கூடும், தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை சிந்தனைகள் கூடும், ரோகிணி ஆதரவான நாள், மிருகசிருஷம் வளர்ச்சிகள் கூடும். மிதுனராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் மாற்றமான நிலை ஏற்படும், குழந்தைகளின் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, எதிர்ப்புகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும், உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் ஏற்படும், தொழிலில் லாபமான நிலை உருவாகும், மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், நினைத்த காரியம் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிருஷம் வளமான நாள், திருவாதிரை நினைத்தது நிறைவேறும், புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும். கடகராசி நேயர்களை, வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும், உதவிகள் கிடைக்கும், எதிர்ப்புகள் நீங்கி சுபிட்சங்கள் கூடும், விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள், மனதில் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும், குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும், உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் மனக்கசப்புகள் நீங்கும், பூசம் மாற்றங்கள் கிடைக்கும், ஆயில்யம் வருமானம் கூடும். சிம்மராசி நேயர்களே, வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், பணியில் சாதகமான சூழ்நிலை உருவாகும், சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள், உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும், தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் வளமான நாள், பூரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும், உத்திரம் தன்னம்பிக்கை கூடும். கன்னிராசி நேயர்களே, எதிலும் நிதானமாக செயல்படவும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள், உத்தியோகத்தில் கடமைகள் கூடும், வளமான சிந்தனைகள் உண்டாகும், தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும், ஹஸ்தம் நல்ல முடிவுகள் கிடைக்கும், சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள், உடன் பிறந்தவர்களினால் அனுகூலங்கள் ஏற்படும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும், பண பரிவர்த்தனைகளில் லாபங்கள் கூடும், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை வளமான நாள், சுவாதி ஆதரவுகள் கிடைக்கும், விசாகம் நெருக்கம் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும், வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும், பக்தியுடன் செயல்படுவீர்கள்,
அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். விசாகம் அனுபவங்கள் கிடைக்கும். அனுஷம் நல்ல முடிவுகள் உருவாகும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை தேவை. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் உள்ளவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்பாராத ஆதரவுகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நிதானம் தேவை. பூராடம் பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, பொருள் வரவுகளில் மாற்றங்கள் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேகநலன் சீராகும். உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். பணியில் பொறுமையுடன் செயல்படவும் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் யோசித்து செயல்படவும். அவிட்டம் பொறுமை தேவை. கும்பராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். நெடுநாட்களாக தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் சிக்கல்கள் தீரும். சதயம் கௌரவங்கள் மேலோங்கும். பூரட்டாதி ஆசைகள் பூர்த்தியாகும். மீனராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் விலகும். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி கடமைகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.